வாழ்பவர்க்கெல்லாம் நான்கு சுவர்கள். வானம் பூமி நடுவினில் உலகம், வாழ்பவர்க்கெல்லாம் நான்கு சுவர்கள். பிறக்கும் போது மனிதர்கள் ஒன்று, வளரும் போதே மாறுவதுண்டு. காலம் நேரம் சூழ்நிலையாலே கள்வன் வளர்ந்தான் பூமியின் மேலே. வானம் பூமி நடுவினில் உலகம், வாழ்பவர்க்கெல்லாம் நான்கு சுவர்கள். வயிறு பசித்தால் நல்லவன் திருடன், வாழ்வை இழந்தால் மேதையும் குருடன். இரண்டு வர்க்கம் இருக்கும் வரைக்கும் இரண்டு குணங்களும் இருந்தே தீரும். வானம் பூமி நடுவினில் உலகம், வாழ்பவர்க்கெல்லாம் நான்கு சுவர்கள். ரவி, அதோ பாத்தியா ஒரு வீடு தெரியுது. ஆமாண்டா ராஜா, இந்த இடத்துலயும் ஒரு புத்திசாலி வீட்டை கட்டி வச்சிருக்கானே, அவன் யாரா இருக்க முடியும்? அத பத்தி நமக்கு என்ன கவலை? வீடு வாட்டமா இருக்குது, கையறிக்குதா? பட போலாம். Wow, praise God. கூட்டிட்டு சாவியை இதுலயே வச்சிருக்கிறான் சோம்பேறி. புஸ்தகால மாதிரி இவன் சொத்தை இதானா? யாரப்பா நீங்க? உங்க வீட்டுல கொள்ளை அடிக்க வந்தவங்க. இருக்கவே முடியாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஓடோடி வந்த உங்க மனசுல திருடனும் கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமா இருக்கவே முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்க தயாரா இல்ல. நாங்க திருடத்தான் வந்தோம். பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவீங்களா, இல்ல திருடித்தான் எடுத்துக்கிட்டு போகணும்னு கொள்கை ஏதாவது வச்சிருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் சரி, இந்தாங்க சாவி. ஏன் தயங்குறீங்க? சன்மானம் தடுக்குதாப்பா? அது பணத்தை சேர்க்கிறவனுக்கு இருக்கக்கூடாது, திருடுறவனுக்கு இருக்கக்கூடாது.
எனக்கு தெரியும்ப்பா, நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. திருடனா யாரும் பிறக்கிறது இல்லையே, எல்லாரும் குழந்தையாத்தான் பிறக்கிறாங்க. உள்ள ரொட்டியும் பழமும் இருக்கு, போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். ஏப்பா தயங்குறீங்க? இனிமே இது உங்க வீடு. போங்க, ரூம் அங்கதான் இருக்கு. ராஜா, இங்க பாத்தியா? ஆமா, அங்க படிக்கையில இருந்தவரு இங்க போட்டோ இருக்கார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஆமா, நாம படிச்ச அநாத விடுதியோட போஷன் இல்ல இவரு. அந்த அநாத விடுதியை கட்டின சிவபிரகாச ஐயா தான் இவர். ஒரு நாள் ஆலிவர் ட்விஸ்ட் பாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆலிவரே அதிகம் சாப்பாடு கேட்டப்ப நாம ஏண்டா சும்மா இருக்கணும்னு என்ன கிளர்ச்சி பண்ண சொல்லி நீ தூண்டி விட்ட. நானும் இன்னொரு சப்பாத்தி போடுன்னு துணிச்சலா கேட்டு வச்சேன். அதுக்காக அந்த மேனேஜர் கிட்ட நான் பட்ட பாடு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த பையன் அதிகமா கேட்டா அடி வாங்கினான். இதுவே எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். கொடுக்கிறத சாப்பிடணும், செய்ய சொன்னதை செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் பெரிய கேடி பசங்களா இருக்காங்க. என்ன கொலை செய்யறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பேசாதீங்க சார். அன்னைக்கு நான் படுத்துட்டு இருக்கும்போது கட்டில சுத்தி பட்டாசு வச்சு கொளுத்தி விட்டாங்க. இது ஆமா, இன்னைக்கு என்ன குத்தி கொலை செய்ய வந்துட்டாங்க. கழுத்துல விழுந்திருக்க வேண்டிய கத்தி தெய்வாதீனமா கையில விழுச்சு. பாருங்க சார் காயத்தை. போய் இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். ஆமா சார், அந்த ரூம் பக்கம் நாங்க யாருமே வரல சார். அவர் சொல்றதெல்லாம் பச்சை பொய். பொய்யா? அப்படினா என் கையை நானே குத்தி கிழிச்சுக்கிட்டேனா? நீங்க எதை வேணா செய்யுங்க சார். இருக்கா இன்ஸ்பெக்டர் சார், சம்பவம் நடந்த உடனே நான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த சின்ன பசங்களா இந்த காரியத்தை செய்தாங்க. ஆமா, கொலை செய்யணுங்கிற எண்ணம் இவங்க ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. இவங்களை இப்படி விட்டு வச்சா எனக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற அப்பாவி அனாத பசங்களுக்கு ஆபத்து. நாங்க கம்ப்ளைண்ட். கான்ஸ்டபிள், அவங்களை வேண கொண்டு போங்க. எஸ் சார். இந்த மாதிரி குற்றங்கள் செய்யற சின்ன பசங்களை திருத்தறதுக்காகவே இருக்கிற செங்கல்பட்டு பள்ளிக்கூடத்துல இவங்களை சேர்க்க ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். தட்ஸ் ஆல். ஐயோ விடுங்கயா, என்ன? ஐயோ நான் தப்பு பண்ணலையா? ஐயோ ஏன் இப்படி போய் சொல்ற? ஐயோ எங்க விடு. நான் இல்லையா, நான் காட்சிலையா, நான் காட்சிலையா, இல்லையா, நான் தப்பு பண்ணலையா? ஏன் போய் சொல்லல? போற ஜாலியா போறோம். எங்களை ஓட ஓட விரட்டினானுங்க. நாங்களும் ஓடிக்கிட்டே இருந்தோம். முடியாம நின்னு திரும்பி பார்த்தோம். அவங்க ஓட ஆரம்பிச்சானுங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் சரியான வழி. மிரட்டினோம் கொள்ளக்காரங்களாய். சபாஷ், உங்க பேச்ச கேட்டதும் போங்க போய் கொள்ளையடிங்க அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்கு. ஆனாலும் தப்புப்பா. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? நம்ம ரெண்டு பேர் லட்சியமும் ஒண்ணுதான். நானும் சுத்தி இருக்க சமூகத்து மேல வெறுத்து போய்த்தான் இப்படி ஜனசந்தடியே இல்லாத தனி இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ நல்ல காரியங்களை மக்களுக்கு செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா அது போக வேண்டிய இடத்துக்கு போகாம நடுவில் உள்ளவன் சுருட்ட ஆரம்பிச்சுட்டான். என்னை சுத்தி இருக்கிறவங்க என் சொத்துக்களை எல்லாம் பாகத்துல வரவண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் உயிரோடு இருக்கும் போதே. மனித வெள்ளத்துல நீங்க எதிர்நீச்சல் கூட தொழுஞ்சிட்டீங்க. அந்த வெள்ளத்துக்கு நடுவே நான் ஒரு தீவா ஒதுங்கிட்டேன். நாம அடைய நினைக்கிற இடம் ஒண்ணு, போக நினைக்கிற பாதை தான் வேற. பாதையை மாத்திக்கங்க, நீங்களும் திருடவாங்க. அப்பதான் இந்த சமூகத்துக்கு புத்தி வரும். சமூகங்கிறது என்னப்பா, மண்ணா?
மனுஷங்க தானே, நாம தானே, தனியா பிரிச்சு பேசாதே. ஒதுங்கி போறது சுலபப்பா, ஆனா உருப்படியா செய்யறது கஷ்டம். 4 பேரு சேர்ந்து ஒருத்தனை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டா அவன் தனி மனுஷன். ஆனா ஒதுக்கப்பட்ட 4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டா அதுவும் சமூகம் தானே. அவங்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யி. திருடன், பிச்சைக்காரன், திக்கில்லாதவன், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் உபயோகம் உள்ளவங்களா மாத்துங்க. நீங்க உண்டாக்குற அந்த புதிய சமுதாயம் மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். என்னடா சொல்றாரு இவரு? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஏப்பா நடக்காது? உங்ககிட்ட தான் அதுக்கு வேண்டிய ஊக்கம், உறுதி, இளமை, திறமை எல்லாம் இருக்கே. ஆனா ஒண்ணு இல்லையே. என்ன அது? எல்லாத்துக்கும் மேல முக்கியமா தேவைப்படுற பணம். அது என்கிட்ட இருக்கு. வாழ்க்கையில நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா நல்ல மனுஷங்களோட நட்பை சம்பாதிக்க முடியல. ஏன்னா கிடைக்கல. கிடைச்சிட்டீங்க. வாங்க, முதல்ல இந்த 4 சுபத்தை விட்டு வெளியே போகலாம். கண்ணு கட்டி தூரம் இருக்கிற நஞ்ச புஞ்சை எல்லாம் எனக்கு சொந்தமானதுதான். 3 பக்கமும் கடல் சூழ்ந்த பகுதி. ஒரு தீப கற்போன்னு வச்சுங்களேன். இதோ பாத்தீங்களா, அவ்வளவு தரிசு நிலங்கள். இந்த தரிசு நிலங்களையும் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்தான் நான் நினைச்சேன். ஆனா நம்பகமான ஆள் கிடைக்கல. இத சம்பாதிக்கிறப்ப கூட மூச்சு வாங்கலப்பா. இப்போ சுத்தி காமிக்கிறப்ப மூச்சு வாங்க. வாங்க சாமியாரே. வணக்கம் வணக்கம். சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரே துணை இவர்தான். நான் வெறுப்புல ஒதுங்கி வந்திருக்கேன். இவர் ஆசைகளை துறந்து இங்கேயே தங்கி இருக்காரு. பிள்ளைங்க யாரு? புதுசா இருக்கே. நாங்க கொள்ளக்காரங்க. கர்த்தர் காப்பாத்தட்டும். இப்ப திருந்திட்டாங்க. தெரிஞ்சிட்டா எந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிடுவாரு. எங்க சாமியை மன்னிச்சிடுவாரு. என் பாப மூட்டைகளை இந்த பிள்ளைங்க தோல்ல சுமத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சாமியாரே. பாவம் மூட்டீங்களா? என்ன சொல்றீங்க? பணத்தை தான் சொல்றேன். ஓ, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய காரியத்தை, நல்ல காரியத்தை செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் சாமியாரே. கர்த்தர் இருக்கார். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அப்போ உத்தரவு வாங்கிக்கிட்டா? என்னடா? நன்றி. நீங்க இந்த ஊருக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. உங்க மாதிரி புத்திசாலிகள் அதிகாரத்தை கொடுத்தா தானுங்க இந்த ஊர் உருப்படியாகும். தலைமை பதவியை கொடுத்தா மட்டும் பத்தாது. நீங்களாம் என் கூட எப்போதும் பக்க துணையா இருந்து அப்பப்போ ஆலோசனைகளையும் சொல்லணும். அதுக்கு என்னங்க, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர காத்துக்கிட்டு இருக்கங்க. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. வணக்கம். இவ்வளவு நேரம் நீ இங்கே இருந்த? 4 பெரிய மனுஷங்க இந்த பெரிய மனுஷன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கிட்ட வரலாமா? அதனால தான் அங்கே இருந்தேன். நீதான் இங்கிதம் தெரிஞ்ச மங்கையாச்சு. மணி 10:30 ஆச்சுப்பா. விளையாண்டுக்கோ. சத்தம் போட்டீங்க, அந்த இடத்துல உயிர். ஒண்ணு செய்ய மாட்டாங்க, ஒண்ணு செய்ய மாட்டாங்க. நீங்க எதனாலும் நல்லா எடுத்துட்டு போங்க. ஆனா யாருடைய உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிறாருங்கய்யா. காவியங்க கொடுத்துங்க. நீ இவங்களை பாத்துக்க, நான் மத்ததை முடிக்கிறேன். என்னையாது ஒண்ணு இல்லையா, வெறும் போட்டோம். இந்த வீட்டுல இருக்கிற எதை வேணுமா எடுத்துக்க. இதை மட்டும் எங்கிட்ட கொடுத்துரு. தங்கத்தால பிரேம் போட்டு வச்சிருக்கிற, விடுவேனா? தங்க பிரேம் எடுத்துக்கையா, உள்ள இருக்கிறத எங்கிட்ட கொடுத்துறியா? வெறும் காகிதத்தையா அப்படி அல்லாடுற? எனக்கு வாழ்வழித்து தெய்வத்தோட படம். அவர் உதவியினால்தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். இந்த வீட்டுல உள்ள பொருள் போல என்னால சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா இந்த அருணமத்தை கொண்டு போயிடாதீங்க. அப்படியே விடிய
என் கொள்கைகளை புதைத்து விட்டீர்கள். இப்பொழுது என்னை புதையுங்கள். சிவப்பிரகாசத்தோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவன் அருள் புரியட்டான். ராஜா, ரவி அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏதாச்சும் கோயிலுக்கோ தர்மத்துக்கோ எழுதி வச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? தாம் மறைஞ்ச பிறகும் தம் பேர் இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கணும்னு பிரியப்பட்டார். அந்த அளவுக்கு உங்க பேர்ல அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கிட்டு சிவப்பிரகாசத்தோட பேரை சொல்லிக்கிட்டு திக்கில்லாத 100 குடும்பமாவது பிழைக்கட்டும். சிவப்பிரகாசம் தான் சொத்தெல்லாம் வேற யாருக்கு எழுதி வச்சுட்டாரா? ஆமா சார், யாரோ 2 அனாதை பசங்களுக்கு எழுதி வச்சார். யார் அவங்க? அவரோட அனாதை பள்ளிக்கூடத்துல படிச்சவங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. பேரு ஒருத்தன் பேர் ரவி, இன்னொருத்தன் பேர் ராஜா சார். ஓ, ரவி ராஜா. 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 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 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. கியூல போய் நில்லப்பா. 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. கொஞ்சம் ரூபா. 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. அடுத்த வாரம் தூக்க போறான். 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. 1.25 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாயா? என்னையா அக்கிரமமா இருக்கு? உள்ள படத்துல ஒரு நீச்சல் காட்சி விடுறாயா, அதை விடவா இது அக்கிரமா போச்சு? அதுக்குன்னு ஹவுஸ்ஃபுல் ஆகுது. வேணும்னா வாங்கிட்டு போய், இல்லன்னா ஆளை விடு. அதுக்குன்னு இப்படியா வியாபாரம் பண்றது? என்னடா இது அநியாயம்? என்ன ஜாலியா? அரிசி கடைக்காரனை கேட்காத. அவன் மாதிரி நான் என்ன அத்தியாவசிய தேவையிலே கள்ள மார்க்கெட் பண்றேன்? ஆடம்பர செலவுல கொஞ்சம் அதிகமா கேட்கறேன். எடுறா கைய. பிளேட் எடுத்தா கீசிடுவேன். எடுறா கைய. பிளேட் எடுத்து கீசிடுவேன். எடு கையா, கீசிடுவேன். அப்படி போடு. டேய், டிக்கெட் வேணும். உன் பேர் என்ன? இல்லையா அதே நீ ஊருக்கு புடிச்சா என்ன போய் அப்படி கேக்குற? சினிமா கோட்டா சிங்காரனா சிட்டி பூரா தெரியும். எத்தனை நாளா உனக்கு இதுல சர்வீஸ்? நீ படம் பார்க்க வந்தியா இல்ல கணக்கெடுக்க வந்தியா? நீ செய்யறது தப்புன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுதியா? தெரிஞ்சாதான் பண்றேன். பவுருன்னு ஒண்ணு இருக்குதா? ஏண்டா ஒழுங்கா வேலை செஞ்சு பிழைக்கிறது? எவன்டா கொடுக்குறான்? நாங்க கொடுத்தா செய்வேடா? இந்த கடா விளையாடுறீங்க. பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கிறீங்க? பேச்ச பார்த்தா பிர்லா மாதிரி பேசுறீங்க. பாடுபட்டா எல்லாமே ஒரு நாளைக்கு பிர்லாவாகும். டேய், நீ சினிமா டேலாக் என்கிட்ட சொல்றியா? வெறுப்பா தாதிக்கடா. பிளேட் எடுத்து கீச்சிட போறேன். 1.25 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. டேய், வேலை கொடுத்தா செய்வியாடா? இது வழக்கமா பிச்சைக்காரனை பார்த்து கேட்கற கேள்வியா? அவங்க கிட்டயும் போக போறோம். என்னையா பெரிய பேஜாரா போச்சு? அதான் நம்ம குத்தவராஜா விடுங்கய்யா. என்னடா நீ பொசுக்கு பொசுக்குன்னு பிடிக்கிற? பிளேட் எடுத்தா கீச்சிடுவேன். யார்கிட்ட வச்சுக்கிற உங்க வேலையை? உனக்கு தெரியாத நம்ம சங்கதி. பெல்ட்டுக்காக சண்டை பிடிச்சினாரே மமூத், என்ன தெரியுமா ஆச்சு? சும்மா தலையை தூக்கி பார்த்தாரு, அதே நமக்கு பிடிக்கல. கீச்சிட்டேன் கிராஸா. பேண்டேஜ் கூட போட முடியல தெரியுமா உனக்கு? அம்பேர் அம்பேர், என்னையா நீ நிஜ கத்திய வச்சிருக்கிற? நாங்கெல்லாம் கீச்சிருவேன் சும்மா தமாஷுக்கு விளையாட்டுக்கு தான் சொல்றது. கும்பிட்டுக்கிறேன். வாடா பின்னாடி. வாடாங்க. ஏற வண்டியில. என்னங்க இது? ஏறா. என்ன மாத்திரம் ஏத்திட்டு போயிட்டா? என்ன நம்பி ரொம்ப பேர் இருக்காங்களே, அவங்களே கூப்பிடுறா. எல்லாம் ஏற்க வேண்டியது. பெரிய ராஜா சொன்னா ஏழுடா. மாலை வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். ஜெயில விட்டு யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விடுதலையே கிடையாதா? என்னங்கடா கிண்டலா இருக்கா? உன் வாழ்க்கையில மாலையை பார்த்திருப்பியா? போட்டா பேசாம போட்டுக்க. நான் ஒன்னும் அரசியல் கைதி இல்லடா. நாங்க அப்படி ஒண்ணும் தப்பா நினைக்கல. நான் கொள்ளை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். அப்படிப்பட்டவங்க தான் எங்களுக்கு தேவை. சார் எப்படி கள்ளச்சாராயமா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்? உன்னால வேற என்னடா முடியும்? டேய், என்னங்கடா ஜெயில இருந்து வந்தவனுக்கு மாலையை போட்டு வரவேற்பு பாராட்டு என்னடா? இத பாருங்க, நீங்க எங்க கூட வரீங்க. எதுக்கு? வேலை செய்ய. நீங்க ஒண்ணும் எங்களுக்கு வேலை தர வேண்டியதில்லை. பட்டம் வாங்கிட்டு காலேஜ் விட்டா வெளியே வர்ற, ஜெயில விட்டு வர்ற, உனக்கு வேற எவன்டா வேலை தருவான்? நாங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பியா? திருட்டு புத்தி இந்த கேட்டோட விடுவியா? டேய், தேவை பூர்த்தியானா அப்புறம் ஏன்டா திருட்டு? வாங்கடா 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 வாங்கடா. அடடடடே, இத பாரு, இன்னொரு புது கேஸ். மாலே மாலே வாங்கனே வாங்கனே அண்ணே. எங்க அப்பா இருப்பா இவரு. அடே சிங்காரா, நீயா?
பாத்தியா கூத்த புள்ளையவே அப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. மகனே கம்மிடுப்பா, உன்னை சந்திக்கணும் நான் எத்தனை வாட்டி உள்ளார வந்திருக்கிறேன். அப்புறம் புள்ளைய ஒன்னா வைக்க மாட்டாங்களாமே. சும்மா நினைக்காது இவரு கடப்பாறையால ஒரு ஆள் அடிச்சு கொண்டு உள்ள போயிட்டு வந்தவரு. அட அதெல்லாம் ஏன் பாய்ப்பா? பாபா சரி பாபா வந்து அவுத்து விட்டோம்னா ஷோகா துணி நோடியாரியா. சரி வா. நான் கேட்கிறேன், இன்று நாட்டின் நிலை என்ன, நமது நிலை என்ன எண்ணி பார்க்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், வெள்ளையின் ஆட்சியிலிருந்து விடுபட்ட பிறகும் கூட பிறர் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய நிலையில் தானே இருக்கிறோம். ஏன் இந்த இழிநிலை? நான் கேட்கிறேன், இன்று அரிசி விலை என்ன, பருப்பு விலை என்ன, மிளகாய் விலை என்ன, எண்ணெய் விலை என்ன? நான் கேட்கிறேன் தோழர்களே, இன்று நாடு எங்கு போய்க் கொண்டிருக்கிறது? அதனால் தான் கூறுகிறேன், இந்த 7 வர்ண கொடியின் கீழ் என்னால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய கட்சியின் கீழ் அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்கிறேன், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவாளர் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மாலையாக சூட்டுகிறேன். அண்ணே, ஒழுங்கா மரியாதையா இப்பவே மீட்டிங்க முடிச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புற நிக்கிற ஜீப்பு கிட்ட வந்து சேரல, உருப்படியா வீடு போய் சேர மாட்டேன். பெரியோர்களே, தாய்மார்களே, அடுத்த கூட்டத்திலே பேச அவசர அழைப்பு வந்திருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இருக்கிற கட்சிக்கு பத்தாது நீ வேறையா? ஏதோ என்னால் ஆனது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு சொன்னா போதுமா? வந்துருமாயா? ஏயா ஆழமடிக்கு இழுத்து வந்துட்டு கலாட்டாவை பண்ற? எனக்கும் கை இருக்குயா? ஆஹா, உனக்கு வாய்தான் இருக்கு நினைச்சேன். கை வேற இருக்கா? கை இருக்குல்ல, வேலை செஞ்சு படைக்கிறதானே? முடியாது. ஏன் இஷ்டம்? எங்களுக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்கு தெரியுமா? ஏயா வெட்டித்தனமா பேசிட்டு உருப்படியா ஏதாவது வேலை செய்யா? முடியாது. முடியாதா? அண்ணே வரீங்களா? வந்துடுறேன் வந்துடுறேன். ஏறுங்க அண்ணே. இது வேணுமா? ஏதோ கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருக்கேன்பா. பாடுபட முடியாதவன் பரம ஏழை ஐயா, கால்ல வியாதி ஐயா, ஐயா பிச்சைக்கார ஐயா. ஏயோ எங்களை சொல்றியா இல்ல உன்னையவே சொல்லிக்கிறியா? ஐயோ என்னத்தான் சொல்லிக்கிறேன். நடக்க முடியாதவன் கால்ல வியாதி ஐயா, ஐயா. ஆஹா, அவரு பிச்சை கேட்கல, வியாதினால அனத்துறாரு. அண்ணனுக்கு கால்ல வியாதியா? வியாதியோட கால் எதுக்கு? எடுத்துட. எனக்கு வியாதி இல்ல, வியாதி இல்ல, கால் இருக்கு, கால் எழுந்துறேன். தள்ளாதீங்க தள்ளாதீங்க சாமி, தள்ளாதீங்க சாமி. வாடா. ஏய், இன்னைக்கு உன் கணக்குல 3 பேரா? அதுக்குள்ளேயே இந்த பாவி ஒருத்தனுக்கே இவ்வளவு நேரம் ஆயி போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஏய், வண்டி போகும்போது பின்னால சாஞ்சிராத, ஆள் குறையும். இல்ல சாமி, இன்னும் இல்ல சாமி, சும்மா இருக்க. புடிச்சுக்க இல்ல சாமி. கம்பியை புடிச்சுக்கடா. சரி சாமி. நமக்கு இந்த இடத்தை கொடுத்தவரு சிவபிரகாச ஐயா. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்க்க பாடுபட்டவங்க ரவியும் ராஜாவும் தான். இந்த 2 பேருமே நம்ம கிராமத்துக்கு தலைவர்களா இருப்பாங்க. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? நம்ம பாதிரியார் சாமி நம்ம கூடவே இருந்து நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவார். ஏன் சாமி? உலகத்தை அழைப்போ, உலகம் வராவிடில் புதியதை அமைப்போ. ஓடிவாலென உலகத்தை அழைப்போம், உலகம் வராவிடில் புதியதை அமைப்போம். ஏறு மேலென பூமிக்கு உரைப்போம், இறங்கி வாவென வானத்தை இழுப்போம். ஏறு மேலென பூமிக்கு உரைப்போம், இறங்கி வாவென வானத்தை இழுப்போம். ஓடிவாவென உலகத்தை அழைப்போம்.
உலகம் வராவிடில் புதியதை அமைப்போம். எங்கு போய்விடும் இந்த சமூகம் எங்கள் கூட்டத்தை மறந்து, எங்கு போய்விடும் இந்த சமூகம் எங்கள் கூட்டத்தை மறந்து, என்ன போய்விடும் நாங்களும் வாழ்ந்தால் பங்கு போடுவோம் துணிந்து, துணிந்து பங்கு போடுவோம் துணிந்து. எங்கள் கைகளில் சட்டங்கள் செய்வோம் உண்மை தர்மத்தை கலந்து, எல்லை போட்டொரு கொள்கையை வளர்ப்போம் எங்கள் தேவையை நினைந்து, நினைந்து எங்கள் தேவையை நினைந்து. ஓடிவாவென உலகத்தை அழைப்போம், உலகம் வராவிடில் புதியதை அமைப்போம். நான்கு சுவர்களை சிறையிலும் கண்டோம், நல்லவரானோம் அங்கே. நான்கு சுவர்களை சிறையிலும் கண்டோம், நல்லவரானோம் அங்கே. நான்கு சுவர்களை நாங்கள் அமைத்து நண்பர்களானோம் இங்கே, இங்கே நண்பர்களானோம் இங்கே. ஓங்கி அடித்தால் மலையும் உடையும் உறுதி அடைந்தோம் இன்று. தாங்கி கிடந்த வாழ்க்கையை மாற்றி தாக்கிடும் துணிவும் உண்டு, உண்டு தாக்கிடும் துணிவும் உண்டு. ஓடிவாவென உலகத்தை அழைப்போம், உலகம் வராவிடில் புதியதை அமைப்போம். ஏறுமேலென பூமிக்கு உரைப்போம், இறங்கி வாவென வானத்தை இழுப்போம், இறங்கி வாவென வானத்தை இழுப்போம். என்னண்ணே பாப்பா சிங்காரம், கட்சி மேடையில பேசுற ஆளுக்கு களத்து மேட்டு வேற எப்படி இருக்குது? தெம்பாத்தான் இருக்கு சிங்காரம். இம்மா நாளும் பேசி பேசி காலத்தை வீணாக்கிட்டோமோன்னு இப்ப தோணுது. அது சரி, கட்சி மேடையில பேசினாக்கா கல்லும் கண்ணாடியும் வந்து விடும், கொஞ்சம் பயப்படலாம். இங்க என்ன மிஞ்சி போனா பூச்சி போட்டு தானே. என்ன பார்த்தா கேக்குற? நல்ல பாம்பே வரட்டுமே, வாழை பிடிச்சு 4 சுத்து சுத்திரவன் பூரா அசந்துட்டானே நேத்து. எல்லா வேலையும் கத்துக்கிட்டு அப்புறம் தான் அரசியல் கொஞ்சீங்களா? எத்தனை போறீங்களா? கொண்டாப்பா. போயிட்டேளு, இதுக்கே இந்த சத்தம் போடுற. நீ பாம்பை சொல்லிட்டியா? ஒரு வாட்டி பயந்து தானே தாயத்து கட்டியிருக்க. பாம்பா வெட்டு. அடப்பாவி, ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டே. இனி ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். கமலா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. இந்த அவமான சின்னத்தை வயத்துல சுமந்துகிட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த கடல்ல விழுந்து செத்து போறேன். கமலா, நில்லு கமலா, நான் சொல்றத கேளு கமலா. என்ன சொன்னாலும் கேட்காம போறியா? போ, போய் தொலை. தற்கொலை பண்ணிக்க போறதாக என்ன பயமுறுத்தி எப்படியாவது காரியத்தை சாதிக்கலாம்னு பாக்குறேன். எங்கிட்டயா நடக்கும்? இவளை போல எத்தனை பேரை பார்த்திருக்கேன். இவையும் பாத்திரம். விட மாட்டேன்.
இந்த முள்ளு குத்தினத்துக்கே இப்படி வீல்னு அலறிட்டிய, நீ எப்படி தற்கொலை விட மாட்டேன்? விட போறதில்ல. நீ தற்கொலை பண்ணிக்க, நான் விட போறதில்ல. சாமி, என்ன காப்பாத்துங்க. இந்த ஆள் என்ன விடாம துரத்துக்கிட்டு வராரு. எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாதம்மா, உனக்கு எந்த விதமான ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். வணக்கங்க. ஓ, நீயா? ஏன்பா இந்த பொண்ணை துரத்துக்கிட்டே வர? இது உனக்கு தப்பா தெரியல? நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கயா. தற்கொலை எண்ணத்தோட இந்த பொண்ணு ஓடி வந்துகிட்டு இருந்தா, அவளை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் துரத்தி வந்தேன். போய் இல்லவே இல்ல. இந்த ஆளு கெட்ட இடத்துல தான் என்ன துரத்துக்கிட்டு வந்தாரு. உங்களை பார்த்த உடனே ஏதோ காரணத்தை சொல்லி மழுப்புறேன். இல்லையா, என் காதால கேட்டீங்க. சரிப்பா, நீ போப்பா. தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்க. நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இவர் போய் சொல்றாரு. நீ தான் போய் சொல்ற. நீங்க தான் போய் சொல்றீங்க. நீ போய் சொல்ற. நீங்க நீ நீங்க நீ நீங்க அமைதி அமைதி. ஏன் இப்படி சண்டை பிடிச்சுக்கிறீங்க? ஏன்பா, நீ ஏதோ ஒரு காரணத்தை சொல்ற, இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுது. உண்மையிலேயே வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. போப்பா, போமா. சின்ன பிள்ளைங்க இந்த கழவனை ஏமாத்த பாக்குறாங்க. இந்த ஆள் என்கிட்ட வந்து அம்மாவா இருன்னு கேட்டாயா? அம்மாவா? அம்மா சும்மாவாயா? அம்மா கத்திரிக்காய் வியாபாரமா? அடிச்சு போட கழுதை அப்படின்ட்டு நான் வந்திருக்கிற நேரம் பார்த்து நான் அமுக்கி பிடிச்சு கொண்டாந்துட்டாயா இந்த ஆளு. ஆம்பளையவன் தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட பலின் செடி விடுவாங்க. ஏண்டா டேய், இப்ப வாடா சொல்றேன், குத்தி கிழிச்சுடுவேன், குடல முடியாது. வேண்டாமா வேண்டாமா, எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. தாய்க்காகவும் தாயன்புக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருந்தோம். ஒரு அம்மா கிடைக்க மாட்டாங்கன்னு தேடி அலைஞ்சோம். அதுக்கு நானா கிடைச்சேன்? உனக்கு தான் பிள்ளை இல்ல, எங்களுக்கு அம்மா இல்ல, அதான் தூக்கி அந்த ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறேன். அம்மாவா கம்முனு கடா. பல்ல 32 கொட்டிடும். ஆமா, விலை கொடுத்து வாங்க பாக்குறியாடா அம்மாவை? யாருக்கு வேணும் காசு? அடச்சி, கண்ணை கட்டி காட்டுல கொண்டாந்து விட்டுட்டீங்களேடா. நான் எப்படி திரும்பி ஊருக்குள்ள போவேன்? மறுபடியும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, எனக்காக அவனை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு மரட்டு பிள்ளை இருந்து அவன் தப்பு செஞ்சுட்டா அவனை நீங்க மன்னிச்சிருவீங்கல்ல, அதே மாதிரி இவனையும் மன்னிச்சிருக்கமா. அம்மாங்கிறத இதுவரைக்கும் நாங்க வெறும் கற்பனை பொருளாத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை உங்க மூலமா உருவகப்படுத்திக்கிறோம். உத்தரவு கொடுக்குமா. யாருக்கு யார் அம்மாவா இருக்கிறது? என்னடா நீங்க போட்டு போட்டு குழப்புறீங்க? இத பாரு, எங்களுக்கு நீ அம்மாவா இருக்க போறியா இல்லையா? முடியாதுடா. இந்த அழிவு கட்ட பொம்பளை என்னடா பேச்சு? இஷ்டம் இல்லைன்னா கழுதியை விரட்டுறா. நீங்க சும்மா இருக்குமா, நான் இவனை கவனிச்சுக்கிறேன். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை தலையிடாத. நான் தலையிடுவேன். கத்தி கடை போடுறா. இவனை நான் கொல்லாம விட போறேன். அவனை தொட்டே உன்னை குத்தி கிழிச்சுடுவேன். இவனுக்கு நீங்க வக்காலத்து. அவன் என் புள்ளடா. அம்மா, எங்களுக்கு இதம்மா வேணும். டேய், புள்ள கால்ல கூட்டுறவு முறையில பாடுபடுறதுனால விலைவாசியே ரொம்ப தள்ளு சார். இந்த கிராமத்து ஜனங்கள் பல பேருக்கு அங்க போய் குடியேறவங்க எல்லாம் தனதும் ஆரம்பிச்சிருச்சு சார். கொலகாரனும் கொள்ளக்காரனும் சேர்ந்து உருவாக்கிற அந்த கிராமத்துக்கு. ஆமா சார். ஆனா நாளைக்கே கிராம தலைவர்கள் மாநாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற பிச்சைக்கார பசங்களும் கேடி பசங்களும் உங்களுக்கு சமமா வந்து உட்கார்ந்துருவாங்களே. இந்த நிலைமை நீடிச்சா நம்ம கிராமத்துல பயங்கரமான கலவரம் ஏற்படும் சார். அது இருக்கட்டும் ஐயா, பதவி போயிடும், மதிப்பு போயிடும். ஒண்ணு அந்த கிராமத்தை போலவே இந்த கிராமத்தையும் செழிப்புள்ளதாக்கணும், இல்ல அந்த கிராமத்தை வளர்ச்சியை தடுக்கணும். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆக்கிறத விட அழிக்கிறதாண்டா சுலபம். நானும் ஜெயிலுக்கு போனதுதான். இப்ப திருந்தி வாழ முயற்சிக்கிறேன். பாத்தியாப்ப, நம்ம பூர்வீகம் தான். அப்புறம் என்ன? இந்த பெண்ணை நம்முடைய கிராமத்துல சேர்த்துக்க கூடாதுன்னு யாராவது அபிப்பிராயப்பட்டா அவங்க கையை தூக்குங்க.
இந்த பாருமா, இன்னில இருந்து நீங்க எங்க சமுதாயத்துல ஒரு அங்கம். நேர்மையா உழைச்சு நாணயமா வாழ்க்கையை நடத்து. ரொம்ப நன்றிங்க. என்ன பொம்பளை நீ, உனக்கு பயமே கிடையாதா? எதுக்கு பயம்? என்ன எதுக்கு பயம்ன்ற? சர்வ சாதாரணமா ஒரு பூரான கையில பிடிச்ச மேல போடுற. பயப்படாத பயப்படாத, அது பிளாஸ்டிக். ஒரு கண் பார்வை கிடையாதா? என்ன மன்னிச்சிருமா. மத்தவங்க கிட்ட விளையாடுற மாதிரி இந்த விஷயமா நான் உங்ககிட்ட பண்ணிருக்க கூடாது. அதனால பரவாயில்லைங்க. உணர்ந்திருக்கிறதுனாலே உங்க மனசு நல்ல மனசுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மனசு மாத்திரம் இல்ல, ஆளு கூட நல்லா அழகா இருப்பேன். உனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது உண்மைதானே? நானும் உனக்கு ஒத்தாசப்பட்டேன், நீ ஒருத்திய கஷ்டப்படுற. ஐயா இருக்கு. இந்த ஒத்தாசை தேவைதானா? இது நல்லா இருக்குதே. இது என்ன? நான் வரேன். என்னடா கலாட்டா பண்ற? கண் கட்டாவுத்து விடுறா. உனக்கு அந்த பிள்ளைதான் பெருசா ஒசத்தியா போயிட்டான்ல, இத பாரு. போட்டிக்காக போட்டோ கடையே கொண்டு வந்துட்டானா? கல்லு மாதிரி இருந்த என் மனசுல பாசம்னா என்னன்னு இப்பதான் புரியுது. எங்களுக்கு இப்பதானே தெரியுது. நீங்க போட்டி போட்டுக்கிட்டு காட்டுற அன்பையும் பாசத்தையும் என்னால தனியா தாங்கிக்க முடியலப்பா. இன்னும் யார் யார் வேணும் சொல்லுங்க, கொண்டாந்துறோம். ஊடு பூரா என் படத்தையே மாட்டி வச்சுட்டா அது குடும்பம் ஆயிடாதுப்பா. குடும்பம்னா அம்மா மட்டும் இல்ல, ஆரம்பம் தான் அம்மா. ஆமா, அடுத்தாப்புல யார் வேணும்? குடும்பத்தை அரவணைச்சுக்கிட்டு நீ தப்பு செஞ்சா கண்டிக்கிறதுக்கு ஒரு அண்ணங்காரன் இருக்கிறான். அவன் தப்பு செஞ்சா நான் இருக்கிறேன்டா. அதுவும் சரி. ஆசையா வளர்த்தே கண்குளிர ஒரு கண்ணாடத்தை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு தங்கச்சி பொண்ணு வேணாமா? தங்கச்சி வீடு கலகலப்பா இருக்கிறதுக்கு பசங்க வேணாமா? இம்மாத்தோண்டு பசங்க. அம்மாவை தம்பி கொண்டு வந்தான், தங்கச்சி நான் கொண்டு வரேன். நான் தான் கொண்டு வருவேன். நான் கூட்டிட்டு வரேன். நான் தான் கொண்டு வருவேன். நான் கூட்டிட்டு வரேன். பாருமா, அவன் தான் கொண்டாட்டமேடா. அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க சும்மா இருங்க. இவன் இருக்காரு, அம்மாவையே கோணி பையில கொண்டு வந்தவன் தங்கச்சியை ட்ரங்க் பொட்டியில தூக்கிட்டு வந்துருவான். பாதுகாப்பு இல்லாம நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் என்ன இப்படி துரத்திட்டு வரீங்க. ஏன் உனக்கு வேற யாருமே இல்லையா? ஐயோ பாவம், நீ எதுக்கா இப்படி கஷ்டப்பட்டு கடத்தரவுக்கு போய் வேலை பார்க்கணும்? என் தலையெழுத்துக்கு வேற யாருன்னு வந்துக்கிறது? ஏன் வயிற்று கழுவுறதுன்னா 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிருப்பேன். இப்படி கடத்தரவுக்கு போய் வேலை பார்க்க மாட்டேன். எங்க அப்பா ஜெயிலுக்கு போறப்போ ஊரை சுத்தி கடன் வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். அந்த கடன் அடிச்சுட்டா எனக்கு கவலையே இல்ல. எவ்வளவு கடன் இருக்கும்? எல்லாம் போக பாக்கி ஒரு 1000 ரூபாய் இருக்கும். இவ்வளவுதானா? போட்ட உடைச்சு உள்ள வர்றவங்களுக்கு பணத்தோட அருமை என்ன தெரியும்? நான் மாசம் பூரா கஷ்டப்பட்டா எனக்கு கொடுக்கறது இந்த 120 ரூபாய். அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? என்ன பணம் என்ன செடியா காய்க்குது பறிச்சு கொடுக்கறதுக்கு. ஆமா, இதையெல்லாம் நீங்க ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? நீ சொல்லிக்கிட்டே இருக்கியே, அதனாலதான். முதல்ல நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. சொல்றேன். வந்து எனக்கு தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி கிடைக்குமா? மோரே இருக்கு, கொடுக்கவா?
ஆசையா வளர்த்து கண்ணாடத்தை பண்ணி பார்க்க ஒரு தங்கச்சி பொண்ணு வேணும் இல்ல? நீ ஏதோ ஒரு காரணத்தை சொல்ற, இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுது. உண்மையிலேயே வேற ஏதோ காரணம் இருக்கு. செடி காய்த்து விட்டது, கடனை அடைத்து விடு. யாரது? பலூன் என்ன விலைம்மா? பலூன் 15 பைசாங்க. ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேம்மா. யார் அவன் அறிவிட்டவனா இருக்கான்? பாப்பா போய் அம்மான்னு சொல்றியடா? இது பாப்பாவாடா? என்ன இல்லையா? என்ன பாப்பா? ஐயோ பாவம், கண்ணு தெரியாதா? பலூன் வாங்க வந்தீங்களா, வம்பு பண்ண வந்தீங்களா? போங்க இங்க இருந்து. டேய் டேய், காத்தடிச்சா பலூன் பறக்குதே, பலத்த காத்தடிச்சா பாப்பாவே பறந்துட்டா, என்னடா பண்றது? இப்ப பறக்காதா? ஐயோ போங்க இங்க இருந்து. அம்மாடி யாருமா நீ? இந்த பயங்கரமான இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நான் தாமதமா வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமில்ல? அண்ணா தெரியல உனக்கு? ஆமாங்க, நான் கண்ணு தெரியாதவதான். ஓஹோ, அப்படியா? சரி சரி, முதல்ல இந்த இடத்த விட்டாக்குறோம். வா உள்ள வா. பாறை முனையில என்னமா செஞ்சுக்கிட்டு இருந்த? தேடிக்கிட்டு இருந்தேங்க. அந்த இடத்துல போய் என்ன தேடிக்கிட்டு இருந்த? என் அண்ணனை தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன அண்ணனை தேடிக்கிட்டு இருந்தியா? எனக்கு காவலா இருந்த எங்க அம்மா என்னை விட்டுட்டு காலமாயிட்டாங்க. எங்க அம்மா சாகரப்ப கண் இல்லாத என்ன மட்டும் பெத்தியே, துணைக்கு ஒரு அண்ணனையோ தம்பியோ பெற்றிருக்க கூடாதான்னு கேட்டேன். அப்போ உனக்கு துணையா ஒரு அண்ணனை விட்டுட்டு போறேன், இத வச்சுக்கிட்டா நீ வழியும் பார்த்துட்டு போலாம், வம்பு தும்புல இருந்து உன்னை காப்பாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு குச்சி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த குச்சியை நான் இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லைங்க. இன்னைக்கு தான் அதை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். எனக்கு என் அண்ணனை தேடி கொடுப்பீங்களா? இனிமே உயிர் இல்லாத அந்த அண்ணன் உனக்கு வேண்டாம். உயிருள்ள இந்த அண்ணன் இருக்க. நீ அனாதை இல்லம்மா. அனாதை அனாதைங்கிற வார்த்தையே அனாதையாக்கிடுவோம். உனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லம்மா, 2 அண்ணா இருக்கா. நமக்கெல்லாம் ஒரு அம்மா இருக்காங்க. நம்ம குடும்பம் ரொம்ப பெருசுமா. நீ வாமா, தைரியமா வாமா, சந்தோஷமா வாமா. என்னடா அது? போகும்பொழுது தபதபான்னு போனேன். என்னடா அது? ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமில்ல, ஒண்ணு இல்ல. நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். போகும்பொழுது ஒல்லியா போனேன், வரும்பொழுது மொத்தமா திரும்பி வர்றானே என்னன்னு இப்பதான் புரியுது. அன்னைக்கு புதுசா வந்து சேர்ந்தாலே ஒரு பொண்ணு. ஆமா, இந்த குடிசை இருக்காளா? ஆமாண்டா, அவதான் விற்கிறான். இந்த வியாபாரம் வேற நடக்குதா? கெட்ட காலம் தான். இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துக்கே கெட்ட காலம் ஆரம்பிச்சிருக்கு இந்த பொண்ணு மூலியமா. பொண்ணு, எங்கேயோ இருந்த நீ நான் இருக்கிற கிராமத்துக்கே வந்திருக்கிறியே, இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நெருங்கிட்டோன்னு தெரியுது. இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு வருது? அப்படியா? என்னது? நானு ஒரு பெரிய வஸ்தாது. அப்படியா? ஆமா, என்ன பார்த்தா எல்லா பையனும் நடுங்குவானுங்களே. நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சா போதும், இந்த கிராமமே ஒதுங்க. எவன்டாவன் அழகான குட்டியோட உட்கார்ந்துகிட்டு அமுத்தலா பேசுறது?
குட்டி கிட்டன்னு பேசுற கழுத்தை திருப்பிடுவாமா. குட்டி ஷோக்காதாயா இருக்கா? இது அம்மா நீ உட்காருமா. டேய் டேய் கிட்ட வராத கிட்ட வராத கிட்ட வராத. சொன்ன கேட்டியாடா? டேய் என்ன அடிச்சிட்டீல? இனிமே வரல. பேட்டு வேண்டாம் உன்ன. பாரு பாரு அவன் உருள்றாப்பா. எந்திரா எந்திரா உன் மூஞ்சி மேலே குத்தல. எந்திரா. அடிக்காத அடிக்காத. போதும் போதும். யாருடா காட்டவும் காய் வரிசையா? டாய் தெரியாம பேசிட்டேன். ஐயோ போதும் போதும், என்ன விட்டுடு, நான் போயிடுறேன். இவன் கிராமத்துக்கு புதுசு போல் இருக்கு, இல்லன்னா நம்ம வம்புக்கு வந்திருக்க மாட்டோம். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா குரல் ரெண்டு பக்கத்துல இருந்து வரலையே, ஒரே பக்கத்துல இருந்து தான் வந்தது. குரலை மாத்தி நல்லா நடிக்கிறீங்க. உனக்கு எதுக்கு கண்ணு? இந்த நாற்காலியில அம்மா பக்கத்துல நான் தான் உட்கார போறேன். அம்மா பக்கத்துல நான் தான் உட்கார போறேன். நான் தான் உட்காருவேன். அம்மா பக்கத்துல நான் தான் உட்காருவேன். நான் தான் உட்காருவேன். என்ன சண்டை போடுறீங்க? ரெண்டு பேரும் பக்கத்துல நில்லுங்கடா. ஆமா, அந்த பசங்க எல்லாம் உங்களதா? ஆமா, நல்ல பசங்க, நல்ல கலகலப்பான குடும்பம். தம்பி இப்படி உட்காருங்கப்பா, இப்படி உட்காரு. நல்ல கனமான குடும்பம் கூட. வரல இப்படி உட்கார. அப்படி உட்காருக்கா. தாத்தா குட்டி இப்படி உட்காருமா. அம்மா ராஜாத்தே, நல்ல பேரு. இத காலி பண்ணிட்டு இப்படி உட்காருமா. அப்படி உட்காரு. ஏயா இந்த ரெண்டு நாற்காலி யாரையா உட்கார்றது? உங்க சம்சாரங்கள். சம்சாரமா? என்ன சம்சாரமா? குடும்ப போட்டோ எடுக்க போறோம்னு சொல்றீங்க. கொண்டாட்டிங்க எல்லாமே எப்படியா படம் எடுப்பீங்க? இனிமேதான் நாங்க கொண்டாடணும். இனிமே தான் கொண்டு வரணுமா? ஆமா, நான் அப்புறமா வர்றேன். கொஞ்சம் இருப்பா. ஏண்டா இந்த காலி நாக்காளிங்களுக்கு எப்படி ஆளா கொண்டாட போறீங்க? எனக்கு வெக்கமா இருக்குமா? இதுல என்னடா வெக்கம்? காலாகாலத்துல கண்ணாலம் கட்டிக்க வேண்டியது தானே? கட்டிக்க வேண்டியதானே? எனக்கு வரப்போற மருமவ கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கணும். இப்பவே சொல்லிட்டேன். ஏமா, உங்களுக்கு மருமக பொண்ணுங்க வர்ற வரைக்கும் நான் இங்கே நின்னுகிட்டு இருக்கணுமா? வேணாயா, நீ இப்ப போட்டோ படம் பிடிச்சு கொடுத்துட. அவங்க வந்த அப்புறம் நாங்க தனியா உட்கார வச்சுக்கிறோம். படம் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தனியா. பலே. எங்க எல்லாரும் சிரிங்க பாக்கலாம். சிரிக்க சொன்னா பயமுறுத்தலாம். எப்படி சிரிச்ச மாதிரி. இதுக்கு மேல வராது, எனக்கு இது போதும். ரெடி? அப்படியே சிரிச்ச மாதிரி. அப்படியே எங்க ரெடி? சிரிச்ச மாதிரி. ரெடி? ஓகே. இன்றைய அழகு போட்டியில் குமாரி வாணி அவர்கள் அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய போட்டியில் அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரி வாணிக்கு விழா தலைவர் முடிசூட்டுவார். Ladies and gentlemen, it is my proud privilege to crown this lady as the beauty queen of this evening.
அவங்க என்ன சூட்டுறது உனக்கு பட்டம்? நான் உனக்கு சூட்டுறேன் பட்டம். என்னடா இது? யாரா இந்த பொண்ணு? மருமவ. அட பாவி, அழகா இருக்கணும் நீ. அதான் அழகி போட்டுல ஜெயிச்ச பொண்ணு அழகா தூக்கி வந்துட்டேன். பட்டத்தை நான் கட்டிட்டேன். சட்டப்படி கல்யாணத்தை நீயே செஞ்சு வச்சிரு. அம்மா, இந்த பாவி என்ன பலாத்காரமா தூக்கிட்டு வந்துட்டா. இவன் ஒரு திருட போக்கி. ஏண்டா இப்படி அநியாயத்தை செய்யறேன்னு இவனை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு அண்ணனோ அப்பாவோ யாரும் இல்லைங்க. நான் யாருமே இல்லாத அனாதை. நீங்களும் ஒரு பெண்ணுங்கிறதுனால உங்ககிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன். எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. இந்த மருடம் கிட்ட இருந்த எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. நீ பயப்படாதம்மா, உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். டேய் வாடாங்க. ஆமா, அது என்ன பண்ணுச்சு? அடிக்க வந்துச்சு, கைய கட்டிட்டேன். கடிக்க வந்துச்சு, வாயையும் கட்டிட்டேன். சரிதான்டா, அவகிட்ட மன்னிப்பு கேளு. அவ கால விழுடா. கால்ல விழறதா? நான் அவளை கல்யாணம் செய்துக்க போறேன். அவ என் கால்ல விழறதா, நான் அவ கால்ல விழறதா? சரி சரி, மன்னிச்சுக்கமா. ஆமா, இப்போ என் பேர்ல ஆசை வருதா? முள்ளம்பஞ்சு மாதிரி இருக்கிற இந்த மூஞ்சிக்கு ஆசை வேறையா? இந்த பையன் முரடன்தான், ஆனா அயோக்கியம் இல்ல. உனக்கு யார் இல்லைன்னு சொல்றேன். இஷ்டம் இருந்தா நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரின்னு சொல்லு கண்ணு. இல்லம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன போக விட்டுடுங்க. இந்த தீட்டுக்குள்ள என்னால் இருக்கவே முடியாது. இந்த முரடன் கிட்ட இருந்த காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். யாரும்மா இது? ஒரு புது விருந்தாளின்னு வச்சுக்கேன். இவர் யாரு? இவனும் என் புள்ளதாம்மா. ரவி, நீ நல்ல நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்த. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. முதல்ல இவளை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துரு. நீ போலாமா? ஏன் பயப்படுற? இவன் இங்கதான் தெரிஞ்சவன். இவனை நம்பி போறான். இப்போ ஏன் தயங்குற? உங்க விருப்பப்படியே நான் இங்கேயே தங்குறேன். என் கண்ணு வா. வேலை நடக்கட்டும். ஏன் தடமாடுற? வேலைக்கு என்ன புதுசா? போ, சட்டு புட்டு கொண்டு போ. என்னையா இந்த மண்ணை எங்க கொட்டுறது? என் தலையை கொட்டு. அறிவு கட்ட பொம்பளை நீங்க கொட்டு. வாணி, ஆமா, அதே சினிமா கொட்டா சிங்காரம் தான். இப்போ கொள்ளுத்துக்கார சிங்காரம். சரி, நீ எப்படி இங்க வந்த? ஒருத்த வந்தான் ஜீப்ல ஏறான். நான் வச்சுக்காதரா, நான் பிளேடுன்னு அவன் கத்தியை காமிச்சான். வெளியில ஏறி விட்டேன். ஆமா, நீ எப்போ சித்தாளான? அதெல்லாம் பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். ஏன் அழுகுற? பெத்தவனும் கூட பிறந்தவனும் உயிரோடு இருந்தும் கூட என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே. பிரியும் போதும் அழுவாங்க, சேரும் போதும் அழுவாங்க. அண்ணா, நீ இப்படி வளைஞ்சு வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அட, எனக்கே சந்தோஷமா இருக்குதுன்ற. ஆமா, நம்ம அப்ப உன்னை எப்ப பார்த்தது? நான் சின்ன பொண்ணா கவுன் போட்டுக்கிட்டு இருந்தேனே, அப்ப ஜீனுக்கு பண்ண வருதா புடவை கட்டி நிக்கிறத பார்க்க வந்துட்டார. அப்பாவுக்கும் கடப்பாறைக்கும் ரொம்ப நெருக்கம். என்னைக்குமே கொலை பண்றதுக்கும் கடப்பாறை தான், கொத்து வேலைக்கும் அதே கடப்பாறை தான். அங்க பாரு, இந்த குத்து குத்துனா தாங்கவான ஒருத்தன். கொண்டாயா, மண்ணு கொண்டாயா. அப்பா, பாடி அம்மாடி, நல்லா இருக்கியா அம்மா? அம்மா,
பெத்த பாவிய மன்னிச்சிருமா. அப்பா நீயா கலங்குற? கொலகார நெஞ்சில எப்படி ஈர இருக்குன்னு கேக்குறியா? என்ன இருந்தாலும் நானும் புள்ள குட்டி பெத்த வந்தாம்மா. அம்மா, கல்லு மண்ணு சுண்ணாம்பு இந்த மூணும் தனித்தனியா இருந்தா பிரயோஜனம் இல்ல, எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் கட்டடமாகுது. அது மாதிரி தனித்தனியா இருந்த நாம 3 பேரும் இந்த புண்ணிய வாங்க தயவால ஒன்னா சேர்ந்து குடும்பம் ஆயிட்டோமா. அம்மாடி, ஏம்மா அழுவுற? நான் முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறி போயிட்டோமா. அம்மா, முன்னெல்லாம் என்னோட 3 லட்சணங்கள் என்ன தெரியுமா? பழி உணர்ச்சி, பொறாமை, முன்கோபம். ஆனா இப்போ நான் ரொம்ப நல்லவனாயிட்டேம்மா. இப்போ என்னோட 3 லட்சியங்கள் என்ன தெரியுமா? உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. மேகம் கொண்டு வீடுந்து மின்னல் கொண்டு விளக்கொண்டு விண்மீனால் பூவொன்று சீர்கொண்டு உன்னோடு நானும் வருவேன். நிலவில் ஓடி ஆடி உன்னை நெருங்கி நெருங்கி பாடுவேன். காமதேனு வந்து கறந்த பாலை தந்து அருந்தும் போது உன்னை அணைக்க வேண்டும் கண்ணே. காமதேனு வந்து கறந்த பாலை தந்து அருந்தும் போது உன்னை அணைக்க வேண்டும் கண்ணே. நினைத்தால் நான் வானம் சென்று நிலவில் ஓடி ஆடி உன்னை நெருங்கி நெருங்கி பாடுவேன். கங்கை அருகில் இந்த மங்கை, ஆகாய கங்கை அருகில் இந்த மங்கை, குளிக்கும் போது நானும் ஒளிந்து பார்க்க வேண்டும். நினைத்தால் நான் வானம் சென்று நிலவில் ஓடி ஆடி உன்னை நெருங்கி நெருங்கி பாடுவேன். மேகம் கொண்டு வீடொன்று மின்னல் கொண்டு விளக்கொண்டு விண்மீனால் பூவொன்று சேர்ந்து உன்னோடு நானும் வருவேன். நிலவில் ஓடி ஆடி உன்னை நெருங்கி நெருங்கி பாடுவேன்.
என்னம்மா என்ன அழாதம்மா. ராஜா பொண்ணு சொல்லிச்சு தங்கிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டவன் தாயத்து கட்டியிருந்தானா தாயத்து கட்டியிருக்கிற அத்தனை வயலையும் ஒத்த விடாம கொள்ளதை நிப்பாட்டி இருக்கிற கொஞ்சம் கூட இறக்கப்படாம விசாரி. யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல? பொன்னி, ஒவ்வொருத்தரா வர சொல்றேன். தொட்டு பார்த்தாவது அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா பாரு. அதெல்லாம் வேண்டாம். அந்த பாவி யாரா இருந்தாலும் சரி அவனை மன்னிச்சு விட்டுடு. அந்த மிருகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. கண்டுபிடிச்சு சொல்லு. அவனை கண்ட மண்டமா வெட்டி போடுறேன். டேய், ஒவ்வொருத்தரா வாங்கடா. உயிரோட விடுற, ஓடி போயிடு. இந்த ஆளும் இல்ல. பொன்னி, கடைசியா வந்த இவனே இல்லன்ட்டியே, அப்ப இவங்கள யாருமே இல்லையா? அந்த பாவி இந்த கூட்டத்திலேயே இல்லண்டா, இந்த கூட்டத்திலேயே இல்ல. அவன் இந்த கூட்டத்துல இல்லன்னு சொல்லாத, உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு. உங்ககிட்ட வம்பு பண்ணவன் தாயத்தை கட்டினவனா இருந்தா அவன் இந்த கூட்டத்துல ஒருத்தனா தான் இருக்கணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அத்தனை பேரை வெட்டி போற வெட்டி. ராஜா, ராஜா, கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறுட்டு. அநியாயமா எல்லாருமே செத்து போகாதீங்கடா. தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்குங்க. நான் மன்னிக்கிற சொல்றேன். கூண்டோட போயிருவீங்கடா, வேண்டாம்டா, சொல்லுங்கடா. இன்னும் ஏன்டா சும்மா இருக்க? உனக்காக என்ன கால சொல்றியா? நாங்க நான் உண்மையை சொல்லிடுறேங்க. இவன் தாங்க தப்பு செஞ்சது. இதெல்லாம் ஏன்டா முன்னால சொல்லலன்னு கேக்குறீங்களா? அந்த சமயத்துல தென்னை மரத்து மேல நான் ஏறிட்டு இருந்தேன். கல் இறக்கிட்டு இருந்தேன். இந்த உண்மை சொன்னா அதுக்காக என்ன எங்க தண்டிச்சிட போறீங்களோ நினைச்சு பயந்து போய் சொல்லாம இருந்தேங்க. இவன் தாங்க. இப்ப என்ன ஆயி போச்சு? நான் கையை பிடிச்சிருந்தேன், பதிலுக்கு அவ கடிச்சா, நான் ஓடி போயிட்டேன். வேணா நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் விரல வெட்டுட்டா உன் கடமை தீர்ந்து போச்சுன்னு நினைச்சிட்டியா? வயசு வந்த பொண்ணுக்கு ஆதரவு வேணும்டா. அதுவும் நம்ம பொண்ணுக்கு 24 மணி நேரமும் கூடவே இருக்கிற ஒரு துணை வேணும்டா. உடனே தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டா போச்சு. அவ்வளவு சுலபமா சொல்லிட்டியே. பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னா எந்த பையன் கட்டிக்குவான்? என் பொண்ணி, சுத்தி சுத்தி வரானே சிங்காரம் பையன், அவன் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன கட்டா தாலியங்கிற கட்டல பையனை ஒரே வெட்டு. பொன்னி, பொன்னி, நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டியே. ஏன்னா நான் வஸ்தாது இல்ல, இப்படிதான் இருப்பேன். கைய கொண்டா, இவ்வளவுதான் நான். என் புருஷன் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு என் மனசுக்குள்ள நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேனோ அந்த உருவத்தை உங்களால கூட மாத்த முடியாது. அச்சோ, நீ ஏதாவது உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்க போற, அப்புறம் என்னால தொடவே முடியாது. முதலிர வண்டிக்கு பேசுற பேச்சா இது? பொன்னி, பொன்னி, இது என்ன? தொட்டு பார்த்து சொல்லு. அப்படி தொடாத, தேங்காய் போடிடுவேன்.
முழுக்கத்தோடு. என்னது? இன்னைக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்கு ராஜா. வலைய வீசுறவன் ராசி அப்படி. இருந்தாலும் இந்த பெரிய மீனை பிடிச்சவன் நான் தானே. நான் வலைய வீசலன்னா உன்னால அந்த மீனை பிடிச்சிருக்க முடியுமா? வாணி, ராஜா ராஜா, ரவி வாணி ஜோடி பொருத்தம் எப்படி பிரமாதமா இல்ல? அன்னைக்கு பொதுக்கூட்டத்துல பேசினவன் தான், அதோட இப்பதான் வாய் திறந்தேன், நல்லா வாங்கிக்கிட்டேன். என்கிட்ட பேச மாட்டேங்கிற, அவங்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறா. உன்னை அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம்டா. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த கேள்விக்கு நான் இப்படிடா பதில் சொல்ல முடியும்? நான் என்னடா யாராலையும் சொல்ல முடியாது. மனசுக்கு பிடிச்சவன தாண்டா ஒரு பொண்ணு விரும்புவா. ஏமா உனக்கு மட்டும் எங்க 2 பேரும் பிடிச்சிருக்க? இது வேற அது வேறடா. என் கண்ணில அந்த பொண்ணை மறந்து நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். உன்னை கத்தி எடுத்துக்கிறேன். முதல்ல அதை விட்டே. உனக்கு பிடிச்சது பூவா இருந்தா அதை நீ பறிச்சுக்கலாம். பொண்ணா இருந்தா அவ இஷ்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய், முதல்ல உன் முரட்டுத்தனத்தை விட்டுடு. மத்தவங்க உன்னை விரும்புற மாதிரி நடந்துக்க. அப்ப பாரு, உன்னையும் நிச்சயமா ஒரு பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்குவா. ஆமாடா. கேவலமான இந்த ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு ஏன் நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆட்டம் தேவனானா? நமக்கு தேவனானா? இவ கத்துக் கொடுக்கிற குடிப்பழக்கம் அவசியம் தானா? எந்த சமுதாயத்தினால நாம ஒதுக்கப்பட்டோமோ அந்த சமுதாயமே நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய சமுதாயத்தை உண்டாக்கணுங்கிற லட்சியத்தை மறந்துட்டீங்களா நீங்க? உழைக்கணும் உழைக்கணுங்கிற உறுதியெல்லாம் எங்க போச்சு? குடிக்கணும் கும்மாளம் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் எப்படி வந்துச்சு? வாழ்வு கேட்டுக்கிட்டு வந்த நீ மத்தவங்க வாழ்க்கைக்கே உழவிக்க பார்க்கிறேன். இனிமே உன்னை நான் ஒரு நிமிஷம் குடிக்க தங்க விட மாட்டேன். புடவைய கட்டு, புறப்படுங்க இருந்து. சீக்கிரம். அவ இங்கிருந்து போக மாட்டான். இந்த கிராம கூட்டம் எதுக்காகன்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம். குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் குடிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் தண்டிக்கிறதா நம்ம கொள்கைகளை வகுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த குடிப்பழக்கம் நம்ம கிராமத்தையே விஷம் மாதிரி அடிச்சுக்கிட்டு வருது. கொள்கை அளவுல பேசிக்கிட்டு குடிசைக்குள்ளாரி இந்த பழக்கத்தை ஆதரிக்கிற அளவு நம்ம பெரிய மனுஷங்களா? லலிதாங்கிற பொம்பளைக்கு கிராமத்துல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம், அதுவே பெரிய தப்பா போச்சு. உடனடியா அந்த பொம்பளைய இந்த கிராமத்தை விட்டு விரட்டலன்னா இந்த கிராமத்து குடிமக்கள் எல்லாருமே குடிகார மக்களா மாறிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. முதல்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அதற்கு முதல்ல இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க. வேலையே பயிர மேயுது, அதை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்க போறோமா? குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்படணும், அது யாரா இருந்தாலும் சரி. குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்ட இந்த ராஜாவை சங்கம் என்ன செய்ய போகுது? ராஜா, நீயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இது உனக்கு அவமானமா இல்ல? சாமியோட அருமை நம்புறவனுக்கு தெரியும், சாராயத்தோட அருமை குடிக்கிறவனுக்குத்தான் தெரியும். தத்துவமா பேசுறேன், நானும் பேசுறவன் தான். நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா என்ன மாதிரி தத்துவம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது, தெரியுமா? குடிப்பழக்கம் இருக்குதே, மருந்து மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறான், அது நம்மள சாப்பிடும் போது அதுக்கு மருந்து சாப்பிடுறான். இதை விட தத்துவம் வேணா? குடிக்காம இருக்கும் போதே இப்படி பேசுறேன், குடிச்சேன்னா நம்மகிட்ட வச்சுக்காத. சங்கத்தையே எதிர்த்து பேசுற இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இப்போ? தண்டனையா? எனக்கா? இங்க எவனுக்கு தைரியம் இருக்கு? வாழ்க்கையில முன்னேறணும்னா 3 வழிதான் இருக்கு. படிக்க தெரியணும், நடிக்க தெரியணும்,
குடிக்க தெரியும். இவனுடைய நடத்தைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் குடிபோனில் இருந்த குத்தத்துக்காக 100 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். இதுதான் இந்த கிராமத்தினுடைய சட்டம். சட்டத்தை நானே மாத்துறேன். இன்னையிலேந்து எல்லாரும் குடிக்கலாம். லட்சியத்துக்காக பாடுபட்டு இந்த கிராமத்தை உருவாக்குனாங்களோ அதுவே உருக்கொலைஞ்சிடும் போல் இருக்கு. இவங்க 2 பேருடைய விரோதம் முத்தி போனா கிராமமே 2ஆ போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது நீங்க தலையிட்டு நிலைமையை சீராக்கணும். ராஜா, மத்தவங்க முன்னால உன்னை கேட்க வேண்டாம்னு பார்த்தேன். சங்கத்தை நீ இப்படி அவமதிக்கலாமா? சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்த நாமே அதை மீறி நடக்கலாமா? சொல்லு ராஜா, நீ ஏன் இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்ட? என் இஷ்டம், நான் குடிப்பேன். நம்மள மாதிரி பொறுப்புள்ளவங்க சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ மட்டும் கெட்டு போறது இல்லாம மத்தவங்க கெட்டு போறதுக்கும் நீ ஒரு காரணமா இருக்கியே, இது தேவைதானா உனக்கு? எனக்கு தேவையானத உன்னால கொடுக்க முடியுமா? சொல்லு ராஜா, சொல்லு. உனக்கு எது தேவையா இருந்தாலும் சரி, நான் கொடுக்கறேன். உன்னால அதை கொடுக்கவும் முடியாது, என்னால குடிக்காம இருக்கவும் முடியாது. என் பிள்ளைங்க ராமலட்சுமணர் மாதிரி அவங்கள போல உண்டான்னு சொல்லி தலை தூக்கி நடந்துகிட்டு இருந்தேன். ஏண்டா இப்படி எல்லாத்தையும் தலைகீழ மாத்துறீங்க? திருடும் போது உங்களுக்குள்ள இருந்த ஒத்துமை இப்ப திருந்து வாழும் போது உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். கொண்டாங்கடா கைய, கொண்டாங்கடா. ஓஹோ, கைய ஒன்னா சேர்த்துக்க மாட்டீங்களா? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. என்னால செய்ய முடியாததை இந்த சங்கிலியாவது செய்தான்னு பாப்போம். உடல் 2 ஒட்டு இருந்தாலாவது உங்களுக்குள்ள ஒத்துமை ஏற்படுதான்னு பாக்குறேன். உங்களுக்குள்ள ஒத்துமை ஏற்பட்டு போச்சுன்னு நீங்களா வந்து என்கிட்ட சொல்ற வரைக்கும் இதை நான் பிரிக்க போறதில்ல. என்ன மாதிரி எங்களை இப்படி 4 பேர் பார்த்தா கேவலமா பேச மாட்டாங்க? காரி துப்பட்டா மிருகங்களை சங்கிலியால கட்டி அனுப்புற மாதிரி எங்களையாமா இப்படி அனுப்புறீங்க? மிருகங்களா மாறிட்டீங்களே, அதனாலதான் மனுஷங்களா திரும்பி வாங்க, அப்போ சங்கிலி எடுக்கிறேன். பெத்தவ மாதிரிங்கிற நினைப்பு இல்லாம உங்களை பெத்தவ நான் தாங்கிற மதிப்பும் மரியாதையும் நீங்க என் மேல வச்சிருந்தா, இந்த பெத்தவ மேல ஆணையா சொல்றேன், கட்டளையிட்டு சொல்றேன், நானே இந்த சங்கிலியை பிரிக்கிற வரைக்கும் இதை நீங்க தொடக்கூடாது. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? அவங்க 2 பேருக்குள்ள விரோதம் வந்தா இந்த கிராமத்துக்கே நல்லதில்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே இந்த கிராமத்துக்கு தலைவர்கள். அவங்களை அப்படியே விடக்கூடாது. சாமி, உங்க ஒருத்தர் பேச்சுக்கு தான் அவங்க கட்டுப்படுவாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க தான் இந்த விஷயத்துல தலையிட்டு எப்படியாவது சரி பண்ணணும். சரி, நான் இப்பவே போறேன். பாதிரியார் வரார். நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் அவருக்கு தெரிய வேண்டாம். வணக்கங்க. வணக்கம்ப்பா, வணக்கம். ரொம்ப இணைஞ்சிருக்கீங்களே, சண்டையெல்லாம் சமாதானம் ஆயிருச்சா? ரொம்ப சந்தோஷம். இப்படித்தான் இருக்கு. காலம் சென்ற சிவபிரகாசம் உங்க 2 பேரையும் 2 கைகளா நினைச்சுக்கிட்டு இருந்தார். அவர் எண்ணப்படியே நீங்க செயல்படுறீங்க. எனக்கு நல்லா தெரியுது. ஆண்டவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உனக்கு வாணிய பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? சொல்லு. நீ ஒத்துழைச்சா என்னால அவளை பார்க்க முடியும். என்ன சொல்றேன்? வா போலாம்.
வேணுமா? நான் மனசு வச்சா அது நடக்குண்டா. பகல் என்ன இதில் என்ன தொடரட்டுமே. ஓ மைனா ஓ மைனா இதுவும் கண்ணா பொன்னினா ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா. காலெடுத்து வீதி வலம் போவது போல் தாமரைப்பூ காலெடுத்து வீதி வலம் போவது போல் நீ நடந்த பாவனையை நான் எழுத மொழியில்லையே. மேலிருந்து பார்த்த வண்ணம் பாலிருக்கும் வெள்ளிக்கண்ணம் பாலிருக்கும் வெள்ளிக்கண்ணம் தூது சொல்ல கேட்ட பின்னும் காலம் என்ன நேரம் என்ன வரவிடு தரவிடு இனிப்பது இனி கட்டுமே. ஓ மைனா ஓ மைனா இதுவும் கண்ணா பொன்னினா ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா. லா 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 லா. என்னடா அவளை பார்க்க முடியுமான்னு கேட்டியே, பாத்தியா? ஒரு பாட்டையே பாடி முடிச்சிட்ட. இப்ப என்ன சொல்ற?
என்னாச்சு? அவன் பாட்டு பாடினால, நீ பாட வேண்டாம், அதான் தூக்கியாந்த. தாலாட்டு பாட்டு நீ பாடு. அவன் என்ன செத்தா போயிட்டான், சண்டைக்கு வந்தான், சத்தம் இல்லாம ஆக்கிட்டேன். காயத்துக்கு மருந்து போட்டா சத்தம் தானா வரும். அட பாவி, இப்படி இறக்கம் இல்லாம அடிச்சிருக்கியே, நீ ஒரு மனுஷனா? முதல்ல இவன் காயத்துக்கு கட்டு போடு. இவன் எப்படியோ தூக்கிட்டு போனா எங்க அம்மா திட்டுவாங்க, அதான் இங்க தூக்கிட்டு வந்தேன். என்ன பாக்குற? இவனை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். போ போ. ஏய், உன்னை விட இவன் மேல எனக்கு அக்கறை உண்டு. ஏய் மைனா, போ மைனா. இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. நண்பர்களுக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான், ஆனா உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி இப்படியா சண்டை போட்டுக்கிறது? மத்தவங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஒத்துமை இல்லாம இருக்கலாமா? இரவு என்ன பகல் என்ன இதில் என்ன தொடரட்டுமே. ஓ மைனா, ஓ மைனா, இது உன் கண்ணா பொன்மீனா. என்ன நடந்துச்சு? யாரா இந்த கொடுமையை செஞ்சாங்க? சொல்லுடா ராஜா, நீயாவது சொல்லேண்டா. ஏன் இப்படி ரெண்டு பேருமே மௌனமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? யாராவது வாயை திறந்து சொல்லுங்களேண்டா. காயம் பட்டவர் தான் பெருந்தன்மையோட நிக்கிறாரு, காரணமா இருந்தவராவது நடந்ததை சொல்லலாம் இல்லையா? ராஜா, அப்போ நீதான் அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்கிறியா? ஏன்டா இப்படி செஞ்ச? உன் முரட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையா? ஏன்டா இப்படி செஞ்ச? அம்மா 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 அம்மா, அவனை அடிக்கணுமா? அம்மா அம்மா, ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா ஒருத்தருக்கு மட்டும்தான் காயம் ஏற்படும் நினைக்கிறியாம்மா? இங்க பாத்தியா, அவனுக்கு பட்ட காயத்தை தொடச்சு மருந்து போட அந்த பொண்ணு இருந்தா, ஆனா எனக்கு யாருமே இல்ல, நீதான் இருக்க. நீயாவது மருந்து போடுமா? எங்கேயோ நிம்மதியா கடந்த என்ன இங்க எடுத்துக்கிட்டு வந்து மலடியா இருக்கிற எனக்கு புள்ள பாசத்தையும் உண்டாக்கி என்ன உயிரோட வச்சு சித்திரவதை பண்றீங்களேடா. விரோதிகளா மாறிக்கிட்டு இருக்கிற நீங்க ஒத்துமையா இருக்கணும்னு தானே உங்க கையில இந்த சங்கிலிய மாட்டி விட்டு. உங்க குரோதம் கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போகுதுன்னா இப்பவே இந்த சங்கிலியை நான் வெட்டி எறிஞ்சிடுறேன்டா, வெட்டி எறிஞ்சிடுறேன். போகடா அப்படியே. நீங்களேதான் அம்மா, நீங்க இப்ப நீங்களே இல்லைங்கிறீங்க. போங்கடா, எக்கேடாவது கெட்டு போங்க. இந்த பொம்பளை பேச்ச கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. நான் போட்ட விலங்க நானே உடைக்கிறேன்டா, நானே உடைக்கிறேன்டா, நானே உடைக்கிறேன்டா. இவ்வளவு பள்ளம் தோண்டியாச்சு பார்த்தாரா? ஊர் பூராவுக்கு தண்ணி தாராளமா கிடைக்கணும்னா தண்ணி தொட்டி நல்ல உயரத்துலதான் இருக்கணும். அப்ப அஸ்திவாரத்தை ஆழமா போடணும். இது பத்தாது, இன்னும் 10 அடியாவது தோண்டணும். பாத்தியா, ஓடிட்டாரு பாவம். அவரு கையில கடப்பாறை கொடுத்தா தனியா ஒரு ஆவேசம் வரும். இத்த கொடுத்தா பாவம் அவர் தான் என்ன பண்ணுவாரு, வயசாகி போச்சு, கிழவனார் ஆயிட்டாரு இல்லையா? யார பாத்திரா கிழவங்கிற? நானா கிழவன்? வரீங்களா யாராவது என்னோட போட்டிக்கு? ஓங்கின கைய நிறுத்தாம கடைசி வரைக்கும் யாரு வேலை செய்யறாங்க பாப்போமா? பாப்போம். பாருங்கடா, பாருங்கடா.
ஒண்ணுமே புரியலையே. ஏன்பா பூமி கீழே இருந்து வந்தா தண்ணி தானே வரும், கடல் தண்ணியா வரும்? ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் நான் போய் பாதிரியார் சாமியை கூட்டி வந்துடுறேன். நீ ஓடி போய் சாமியாரை கூட்டு வா. பூமியில இருந்து கருப்பா தண்ணி வருது, வாங்கடா வந்து பாருங்கடா. பொன்னி, நீ ஏன் இங்க வந்த? எல்லாரும் ஓடுறாங்களே, அந்த சத்தம் கேட்டுதான் வந்தேன். அங்க என்ன நடக்குது? வெட்டின இடத்துல இருந்து தண்ணி பீறிட்டு வருது. 20 அடி உயரம் போகுது. 20 அடியா? ஆனா தண்ணி ஒரே கருப்பா இருக்கு. அப்படியா? எனக்கு எல்லாமே கருப்பா தான் இருக்கு. சாமி பாருங்க சாமி, இது அருவருக்கத்துக்கு பொருள் இல்லப்பா, ஆண்டவனால கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அத்தனையும் தங்கம் பா. என்ன சாமி இது? தங்கம் கருப்பு கலரா இருக்கும். அத்தனையும் எண்ணப்பா, எண்ணெய். எண்ணெயா? இருங்க இருங்க, இந்த எண்ணெயில இருந்துதான் பெட்ரோல், மண்ணெண்ணெய், தாறு எல்லாம் எடுக்கிறாங்க. இங்க மட்டும் இல்லப்பா, இன்னும் பல இடங்கள்ல இருக்கலாம். இது பொண்ணு விளையும் பூமியா மாறிடுச்சு. நீங்கெல்லாம் பணக்காரராயிட்டீங்க. என்னங்க ஒரே கூட்டமா இருக்குது? அதை ஏன் கேக்குறீங்க? ஏதோ பள்ளம் தோண்டி இருக்காங்க, என்ன ஊத்து உண்டாயிருச்சு, கிடந்து குதிக்கிறானுங்க. என்ன ஊத்தா இந்த இடத்துலயா? மைனா ஓ மைனா, ஓ மைனா ஓ மைனா, இது உன் கண்ணா பொன் மீனா, ஓடும் புள்ளிமானா பூவில் செல்லும் தேனா, ஓடும் புள்ளிமானா பூவில் செல்லும் தேனா. மானல்லடா இது, தேனல்லடா இது. முன்னுரையை நீ எழுத, முடிவுரையை நான் எழுத. இப்ப புரியுதா? நம்புறவை ஊரறிய நான் தரவா நீ தரவா? கேள்டா ராஜா, காகிதப்பூ மணக்காது, கள்ளிப்பால் சுவைக்காது, இட்டிக்காய் இனிக்காது. சாட்சி வைத்து காதல் செய்யும் காட்சியை நான் அன்று கண்டேன். சாட்சி வைத்து காதல் செய்யும் காட்சியை நான் அன்று கண்டேன். சாட்சியைத்தான் மாற்றிவிட்டேன், காட்சியைத்தான் திருப்புகின்றேன். இடம் என்ன, பயம் என்ன, இதில் என்ன தொடரட்டுமே. ஓ மைனா ஓ மைனா, இது உன் கண்ணா பொன் மீனா, ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா. ராஜா, உன் கிளியை நீ அணைத்தால் என் கனியை நான் சுவைப்பேன்.
பெண்ணுக்கும் பேய்க்கும் பேரும் தெரியலையா? வேண்டாண்டா. ஊரறிய கொஞ்சுவது உனக்கு இருந்தால் எனக்கு இல்லையோ. நெருப்பில் குளிக்கலாமா? ஆபத்தை ரசிக்கலாமா? ஊர் சிரிக்க பண்ணாதரா. காதலெல்லாம் உண்மைதானே, காண்பதெல்லாம் பெண்மைதானே. காதலெல்லாம் உண்மைதானே, காண்பதெல்லாம் பெண்மைதானே. கண்களுக்குள் வேதம் என்ன, காலம் என்ன, நேரம் என்ன, கிடைப்பது கிடைக்கட்டும், இனிப்பது இனிக்கட்டுமே. ஓ மைனா, ஓ மைனா, இது உன் கண்ணா பொன் மீனா. ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா, ஓடும் புள்ளிமானா பூவில் சிந்தும் தேனா. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ஊரை விட்டு ஓடிடு, இல்ல பொண்ணும் கூட பார்க்காம ஒன்ன பழப்ப தேடி இந்த ஊருக்கு வந்துட்டு இங்க இருக்கிற உங்க பழப்ப கெடுக்கிற ஒன்ன ஓடிடு. முதல்ல இந்த குடிசையை விட்டு பூட்டுற. அவங்கள ஒழிச்சு கட்டணம் நினைக்கும் போது அவங்களுக்கு பெரிய புதையலே கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் எண்ணெய் இல்ல, எண்ண முடியாத செல்வம். அவங்க வளர்ச்சியை தடுக்க நாம எவ்வளவோ முயற்சி பண்றோம், ஆனா ஆண்டவன் அவங்க பக்கம் தான் இருக்கான். ஆண்டவன் அவங்க பக்கம் இருந்துட்டு போகட்டும், ஆனா அறிவு நம்ம கிட்ட இருக்கு. அறிவு இருந்து என்ன பண்றது? அசைக்க முடியாத ஒத்துமை இருக்கு அவங்க கிட்ட. ஒத்துமையா? தெருவில் இருக்கிற நாய்ங்க கூட தான் ஒத்துமையா இருக்கு. எச்சியல விழற வரைக்கும் விழுந்துட்டா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொலைக்கும், அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு குதறிக்கும். இலை விழுந்துச்சுடா என்ன உருவத்துல, நாய்ங்க தானா மோதிக்கும். ஆனா மனுஷங்களை கொஞ்சம் தூண்டி விடணும். இப்ப நான் என்ன செய்யணும்? எண்ணெயினுடைய சக்தியும் அதை கொடுக்கிற இந்த நிலத்தினுடைய மதிப்பும் என்னங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா அந்த பணத்தை அனுபவிக்க போறது அந்த 2 பேரும், ராஜா ரவி. ஒத்துமை ஒத்துமைன்னு சொல்லி உங்க வாயை பூட்டி வச்சிருந்தாங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்பா, இத புரிஞ்சுக்க இவ்வளவு நேரம் ஆச்சாப்பா? பாதி ராத்திரி, அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து ஏன் இப்படி ஒரு கூட்டம்? ஏன் பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இதுல விஷயத்தை தெளிவா எழுதியிருக்கிறான், நீங்களே படிச்சு பாருங்க. இந்த கிராமத்துக்கு என்ன போராத காலம் வந்துருச்சு. திடீர்னு ஏன் இந்த கிளர்ச்சி எல்லாம்? எத்தனை நாளைக்கு உழைச்சிட்டு சும்மா இருக்கிறது? உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை உழைக்கிற எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. இந்த பிரிவினை எண்ணம் எல்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்க உழைப்பினால நீங்க மட்டும் நல்லா இருக்கணுமா? அப்படி கேளையா? அர்த்தமில்லாத பேச்சு. ரவி, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, அத்தனை பேரை அடிச்சு வரட்டும். பொறுமையா ராஜா, நீ எதுவும் பேசாத. எங்க கிட்ட இருக்கிற நிலமெல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னீங்களே, அது பேச்சோட போட சரியா? சட்டப்படி எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். நாம ஒன்னா சேர்ந்திருந்தாத்தான் உறுதியோடவும் பலத்தோடவும் வாழ முடியும். பிரிவினை நம்ம பலகீனப்படுத்திடும். நீங்க சுயநலக்காரங்க இல்லைங்கிறது நிரூபிச்சு காட்டுங்க. ஓஹோ, எங்க நேர்மையே சந்தேகிக்கக்கூடிய கட்டம் வந்துருச்சா? சரி, பிரிவினை தான் கேட்க வந்திருக்கீங்க. கையிலேயே தீவட்டி ஊரையே கொடுத்த போறீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திருடர்களாகவும் நாடோடிகளாகவும் தெரிஞ்ச நாம இப்பத்தான் மனிதர்களா மாறி இருக்கும். சரி, மனுஷனா மாத்துறீங்க, இப்ப முதலாளியா மாத்துங்க. ரவி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? நிலத்தை பிரிச்சு தர முடியாது. உங்களால ஆக பாத்துக்குங்க. உங்க விருப்பப்படியே சொத்துக்களை எல்லாம் கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சுட்டேன். அதுக்கு உத்தரவாதமா அந்த சாசன பத்திரங்களை ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்குங்க. வந்து வாங்கிக்குங்க. ஏன் தயங்குறீங்க? ஏண்டா அன்னைக்கு கூட்டமா இருந்து கூச்சல் போட்டீங்களே, ஒத்தரா வந்து வாங்கிட்டு போங்கடா. நாங்க சுயநலவாதிங்க இல்ல அப்படிங்கறத இதன் மூலமா நிரூபிச்சுட்டோம். குறுக்க கோடுகளை போட்டாலும் பூமி ஒன்னா இருக்கிற மாதிரி நாம நிலங்களை பிரிச்சுக்கிட்டாலும் நம்ம உறவு என்னைக்கும் போறவே இருக்கு. கிராமத்தையே கூறு கூறா பிரிச்சாச்சு. இனிமே பறிக்கிறதா கஷ்டம். பணத்தாசை தூண்டி விட்டு பிரிவினை செஞ்சோம். இப்ப பணத்தையே காட்டி நிலங்களை பறிமுதல் பண்ணுவோம். அப்ப நாளைக்கே நல்ல நாள் ஆரம்பிச்சிருவோமா? டேய்,
கட்சி மாறின ஆளுங்களுக்குள்ளேயே நீதாண்டா நேர்மையானவன். கிராமத்து பொதுமக்களே, பெரியோர்களே, அதிர்ஷ்டம் உங்களை தேடிக்கொண்டு வருகிறது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நழுவிடாதீர்கள். மண்ணெல்லாம் பொன்னாகும் மகத்தான தருணம். நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத விலை. கையிலே பணம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். எங்க வெளியூர்காரங்க நம்ம பூமியை விலை பேச வந்திருக்காங்களே, அவங்கள வேடிக்கை பார்க்க போறீங்களா? நமக்குள்ள நாம நிலத்தை பிரிச்சுக்கிட்டோமே, அதனால நாம நிலத்தையே விட்டு பிரிஞ்சிருவோம் பகல் கனவு கண்டுட்டு வந்திருக்காங்களே, அவங்கள பார்க்க போறீங்களா? இது நாள் வரைக்கும் இந்த நிலத்து மேல அக்கறை இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு மட்டும் இதே நிலத்துக்கு அதிக விலை கொடுத்து வாங்க இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களே. ஏன்? பிச்சை காசை நம்ம கிட்ட தூக்கி எறிஞ்சு அவங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. நமக்குள்ள இருக்கிற ஒத்துமையை கெடுத்து நாம இங்க அமைச்சிருக்கோமே இந்த புதிய சமுதாயம், அதையே ஒழிச்சு கட்ட அவங்க முயற்சி பண்றாங்க. நாம உறுதியோடு இருக்க ஏக்கருக்கு 1000 2000 விலையை ஏத்தி ஏத்தி நம்ம ஒத்துமையையும் உறுதியையும் குலைக்க பார்ப்பாங்க. நம்ம அடிமைப்படுத்த இங்க வந்திருக்கிறவங்க அவமானப்பட்டு திரும்பணும். நாம பாடுபட்டு உருவாக்கினத அந்த கேடுகட்டவனுக்கு கொடுக்க மாட்டோங்கிறத உணர்ந்து அவங்க இந்த இடத்தை விட்டே ஓடணும். ஒரு ஏக்கர் 1000 ரூபாய். ஒரு ஏக்கர் நிலம் 2000 ரூபாய். ஒரு ஏக்கர் நிலம் 2000 ரூபாய். அடே, நம்மள பிச்சைக்காரன் நினைச்ச அதே சோமாரிங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பிச்சை கேட்க வந்திருக்காங்கடா. இந்த நேரத்துல நம்ம அத்தனை பேரும் உஷாரா இருக்கணும். ஆமா, இந்த எல்லைக்கோட்டை தாண்டி யாருமே அங்க போக கூடாது. நம்ம கட்டுப்பாட்டையும் ஒத்துமையும் எதிரிங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் குறுக்கென்ற கயிறை கட்டி வச்சிருக்கோம். இந்த கயிறை தாண்டி யாருமே வரமாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய், அவனுங்க விலை ஏத்திட்டே போவானுங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டி அவனுக்கு விலை ஏத்தும் போதும் அவங்கள கலாட்டா பண்ணி சிரிக்கணும். புரியுதா? 4000 ரூபாய். ஒரு ஏக்கர் 4000 ரூபாய். ஒரு ஏக்கர் 5000 ரூபாய். ஒரு ஏக்கர் 10000 ரூபாய். 10000 ரூபாய். ஒரு தரம் 10000. ரெண்டு தரம் 10000. 10000 முழுகலாம். மாரிமுத்து, நீயுமா? ஏண்டா இப்படி அக்கிரமம் பண்றீங்க? கொடி கட்டி ஒத்துமைக்காக கொள்கைகளை வகுத்த இடம் இது. நம்ம சங்க கூட்டம் நடந்த இடம்டா இது. இந்த இடத்தை ஏண்டா இப்படி பாழ்படுத்துறீங்க? யார பாத்தா இந்த கேள்வி கேட்கிறாரு? அவரையே கேட்டுக்கிறாரு போல இருக்கு. ராமாயணத்து சண்டைக்கு ஒரு சீதை, மகாபாரத சண்டைக்கு ஒரு திரௌபதி, இந்த கிராமத்து சண்டைக்கு ஒரு உத்தமி பேரு வாணி. இந்த ஊரு பிரிஞ்சதுக்கே காரணம் அவருடைய மக வாணிதான் அவருக்கே தெரியாதா? ராஜா தானே முதல்ல அந்த பொம்பளை பிடிச்சாங்க. இவ உத்தமையா இருந்தா இவன் கூட தானே ஒழுங்கா இருக்கணும். இங்க வந்தவன ரவிய பிடிச்சான். ராஜாவுக்கு கோவம் வராதா? குதிச்சது ரத்தம். அதனாலதான் வெட்டினா கிராமத்தை ரெண்டா. ஆயா வந்தாலும் வந்தா அகப்பையும் கூட அலக்கலக்கா பண்ணிட்டேன். நானா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் பெத்த மகளா இருந்தாலும் சரி ஒரே வெட்டு. அவ இருந்தா என்ன சத்த. இந்த ஒரு குடும்பம் இந்த ஊரையே மயானமாக்கிடுச்சு. யார்கிட்ட காட்டுற உன் கோவத்தை? லட்சியத்தை கெடுத்து, கொள்கையை கெடுத்து, இந்த ஊரையை கெடுத்த உன் பொண்ணு கிட்ட போய் காட்டியா உன் கோவத்தை? ரோட்டை வந்துருக்கா அவருக்கு? என்னப்பா வாணி, நீ இந்த ஊருக்கு வந்தாலும் வந்த, அவங்க 2 பேருக்குள்ள விரோதம் வந்துருச்சு. அவங்க விரோதம் இந்த ஊரையே ரெண்டாக்கிடுச்சு.
இப்பதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நில்லு. உன்னை பலி கொடுத்துட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். அம்மா அம்மா எங்க அப்பாரு வெறித்தனமா என்ன துரத்திட்டு வராரு. எதுக்கா? ஐயோ எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவனால கூட இவளை காப்பாற்ற முடியாது. யோ மாரிமுத்து, என்னையா இது? அறிவான கீழே போடியா. இந்த கிராமமே ரெண்டா பிரியறதுக்கு இவதான் காரணம்னா இவ உயிரோட இருக்க கூடாது. வழிய விடு. என்ன கூப்பிட்டு தான் நீ அவளை தொட முடியும். வாயா. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. எங்க கொள்கைகளுக்கு இவ யமனா வந்திருக்கிறா. இப்ப நான் இவளுக்கு யமனா வந்திருக்கிறேன். அறிவான கீழே போடியா. முடியாது. யோ ஊரை கூறு போட்டது அந்த ராஜா. அதுக்கு இந்த அப்பாவி பொண்ணு என்னையா செய்வா? பல பேர் கண்ணு எங்க கிராமத்து மேல விழுந்திருக்கு. அதுக்காக நான் இவளை பலி கொடுக்க தயாராயிட்டேன். இவ ஒழிஞ்சா ரெண்டு பட்டுக்கிற கிராமமே ஒண்ணாயிடும். வழிய விடு. வேண்டாம். என்ன தடுக்காத. நான் சொல்றத கேளு. நான் ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சுவேன். வழிய விடுறியா இல்லையா? சொல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகர போறதில்லை. வேண்டாம், என்ன தடுக்காதே. நான் சொல்றத கேளு. என்ன பொல்லாதவன் ஆக்காதே. வேண்டாம், நான் சொல்றத கேளு. வழிய விடு. விட போறியா? அம்மா அம்மா என்னம்மா நடந்துச்சு? அம்மா பல குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா யாரையாவது ஒருத்தரை பலி கொடுத்தா சரியா போயிடும். அத தப்பா நான் செஞ்சேன். நீங்க அனாதைகளா இருக்கும் போது ஒத்துமையா இருந்தீங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒத்துமை போயிடுச்சு. மறுபடியும் உங்களை நான் அனாதையாக்கிட்டு போயிடுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இந்த ஊரையே கூறாக்கின நீங்க இந்த உடம்பையும் ரெண்டு கூறாக்கி தனித்தனியா கொண்டு வைங்க. அம்மா கொண்டாடா கைய. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கணும். இந்த கூடக்காரி வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்கு. அது அடிச்சு நொறுக்கு, தகர்த்து தரமட்டமாக்கு. வாணி, பொன்னி பிரசவ வேதனையில செஞ்சுட்டு இருக்கா. ஐயோ இப்ப என்னங்க செய்யறது?
பெரிய மனுஷன் நீங்க கவனிச்சீங்க, அந்த தடியை நான் கவனிச்சுக்கிறேன்.
கூட இடம் இல்லாம குழந்தை குட்டிகளோட தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. மழை நிக்கிற வரைக்கும் போது அவங்க எல்லாம் இங்க தங்க, நீங்க தான் இடம் கொடுத்து உதவி செய்யணும். என்னப்பா இது கேள்வி? கூப்பிடுப்பாங்களா? மனிதனின் வாழ்க்கை மேகங்கள் போலே, சமூக வாழ்வோ சக்கரம் போலே, சென்ற காலம் அனுபவமாகும், சேரும் நேரம் ஒளிமயமாகும். வானம் பூமி நடுவினில் உலகம், வாழ்பவர்க்கெல்லாம் நான்கு சுவர்கள்